கடவுளுக்கும் ஜாதகம் இருக்குது. ஒரு கோயில் விளங்காமல் இருக்கும். இப்போ திருவண்ணாமலைலாம் நானும் அண்ணாமலையாரும் தனியாக உட்கார்ந்த நாளெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாரு இன்றைக்கி 5 லட்சம் பேர் போய் மலை சுற்றுறானுங்க, எல்லாம் செஞ்சுன்னு உட்காந்துருக்கானுங்க. அப்போ அதே அண்ணாமலையார் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தானே கூட்டம் வருது. அதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஓட்டின்னு உட்காந்து இருந்தார்? அதனால் கடவுளுக்கும் ஜாதகம் இருக்குது. ஒரு கோயிலில் அந்த விக்கிரகத்தை பரிஷ்டை பண்ணுற நேரத்தை வச்சு அதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தே தீரும். எவ்வளோ கோயில்கள் செணிச்சு போனதெல்லாம் இருக்குது. திருவக்கரை வக்கரகாளி கோயில் இருக்குது. அது எவ்வளோ பழைய கோயில். அது ஏன்னா விக்ரமாதித்யெல்லாம் கும்பிட்ட கோயில். அது யாருமே போகாததான் தான் உட்காந்து இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து சந்திரசேகரில் பழைய பிரைம் மினிஸ்டர், அவருக்கு ராகவேந்திரான்னு ஒரு ஜோசியர் இருந்தார். அவர் சொன்னார், நீ அந்த கோயிலுக்கும் உனக்கு கனெக்ஷன் இருக்குது, நீ அங்கே போகணும். அங்கே போயிட்டு வந்து 54 எம்பி வச்சு அந்த ஆள் பிரைம் மினிஸ்டர் ஆகி தொலைஞ்சிட்டான். அதனால் அந்த கோயிலுக்கு ஒரு கிரேடு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆள் சொன்னான், நீ வந்து பெரிய ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டணும்னு சொல்லி. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ரங்கநல்லூரில் அவ்வளோ உயரமாக ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி கட்டினாங்க. இப்படி தான் எல்லாம் நடக்குது. இப்போ ரங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கிறது வடநாட்டில் ஒரு மலை மேலே இருந்த சிவன். இவங்க இவ்வளோ பெரிய சிலை வச்சுட்டு யாகசாலை பூஜை நடத்துகிற போது ஒரு மீட்டிங் போடுவாங்க. இந்த கோயிலில் ஒரு போஸ்டிங் காலியாகுது, யார் போகிறீங்கன்ட்டு. அப்போது சோறு தண்ணி இல்லாமல் அங்கே உட்காந்துக்கிற சாமி நான் போகிறேன்னுவார். அவரை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருவாங்க ஆஞ்சநேயரில். அதே மாதிரி கலவையில் ஒருத்தர் இருந்தார், சச்சிதானந்தன் சொல்லிட்டு. அவர் பைராகியாக ஒரு ஊர் சுற்றின்னு இருக்கிற போது செஞ்சிக்கோட்டை கீழே கமலக்கண்ணின்னு ஒரு கோயில் இருந்துச்சு. அங்கே போய் நைட் படுத்துக்கிறார். இப்போ கமலக்கண்ணி ஒரு கனவுல சொல்லுது, நான் எங்கே சோறு தண்ணி இல்லாமல் இருக்கேன், நான் உன் உடம்புக்குள்ளே வந்து உனக்கு சில பவர்லாம் கொடுக்குறேன், அதை வச்சு வசூல் பண்ணி எனக்கு ஒரு நல்ல இடத்துல கோயில் கட்டுன்னு சொல்லி. ஸோ இவர் அதுக்கப்புறம் வாக்கெல்லாம் எழுதி கொடுத்துன்னு இருந்தார். அண்டு நிறைய பேர் இதுக்கு முன்னே கமலக்கண்ணியை கும்பிட்டவன்லாம் இருப்பான்ல உலகத்தில், அவங்கெல்லாம் இவர்கிட்ட வருவாங்க. அந்த அட்ராக்ஷன். இவர் சொல்கிற வாக்கு பலிக்கும் அவன் கொஞ்சம் துட்டு கொடுப்பான். இப்படி எல்லோரும் கொடுத்த துட்டை வச்சு தான் இன்றைக்கி காஞ்சிபுரம் பக்கத்தில் கலவையில் கமலக்கண்ணி அம்மன் கோயில்னு ஒன்று அவர் கட்டியிருக்கார். அவர் பேரும் சச்சிதானந்தன் தான். இப்போது ரத்தனகிரியில் இருக்குன்னா அந்த கோயில் திருத்தணிக்கு ஈக்குவலாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. திருத்தணிக்கு வர கூட்டம் குறைஞ்சிச்சுன்னு யாரோ பிடிக்காதவங்க செய்வினை பண்ணிட்டாங்க. ஸோ ரத்தனகிரி கோயில் விளங்காமல் போயிடுச்சு. பூஜை கட்சி எதுவும் இல்லாமல் சும்மா 8 அடிக்கு 8 அடி சுண்ணாம்பு கோயில் மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது திருவள்ளத்தில் ஒரு சாமி இருந்தார், பிறப்பால் வண்ணான், சிவானந்த மோகனகுருன்னு பேர். அவர் அந்த கோயிலுக்கு படிக்கட்டு போட்டார். முதல்ல ஊர் ஜனங்கள்லாம் நாங்கள்லாம் வசூல் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் இந்த கோயிலை எடுத்து கட்டுங்கன்னு. அவர் சொல்கிறாரு, இந்த கன்சாமூலியார் இருக்கார், அவராவது மணிகாரவர், அவங்க பிள்ளைங்களே யாராவது ஒருத்தனை இந்த கோயிலை எடுத்து கட்டுவான், நான் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். அதுக்கப்புறம் ஈபியில் இருந்தவர் அங்கே வராரு. அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. எல்லாத்தையும் குடும்பத்தை விட்டு, அவருக்கு 2 பொண்ணுங்க ஒரு பையன்லாம் இருந்தாங்க. அந்த கோயிலில் உட்காந்துட்டு கட்டுறாரு. அவருக்கும் கர்மாலாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு அவருக்கும் அவமானம் மானம் எல்லா விதமான கஷ்டங்களையும் பட்டார். இன்றைக்கி அந்த கோயிலை நல்லா கொண்டாண்டார். அப்போது அழிஞ்சு போன ஒரு கோயில் திரும்பி வர்றதுக்கு ஒரு காலம் இருக்குது. அது யார் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு காரண காரியங்களும் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில். ஸோ கோயில்கள் சாஸ்வதமானவை அல்ல. உனக்கு எப்படி ஜாதகத்தில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கோயிலில் இருக்கிற கல் சாமிக்கு கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அந்த நேரத்துக்கு அது விளங்கும், விளங்காமல் போகும், இல்லை வேறு ஷிஃப்ட் ஆகும், அந்த எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். இப்படி தான் எல்லா கோயில்களும். ஒரு காலத்தில் மாங்காடெல்லாம் விளங்காமல் இருந்துச்சு. நான் அந்த காலத்துலேயே போவேன். அண்ணா நகரில் இருக்கிற போது காலையில் 4 மணி 4:30 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு மாங்காடுக்கு போய் யாரும் இருக்க மாட்டாங்க. மணலி கந்தசாமி விளையாடுன்னு ஒரு பெரிய பண்ணையார், அவர் தான் அந்த கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தார். அப்போ அங்கே இருந்த ஈவோ எல்லாமே வந்து அவர் வச்சு ஆளுங்க. அப்படி இருந்த கோயில் இன்றைக்கி எவ்வளோ பெருசாகி போச்சு. திருவேற்காடு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போது ஒரு சாமியார் ராமதாஸ்ன்னு பேர், அவர் ஏதோ இந்த அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாரு. அந்த மாதிரி அவர் அந்த கோயிலில் அருள்வாக்கெல்லாம் கொடுத்து அங்கே கூட்டம் வர ஆரம்பிச்சது. காளிகாம்பாள் கோயில் சாதாரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சினிமாவில் ரஜினி பாபா சினிமாவில் காளிகாம்பாள் கோயில், தம்புச்சேட்டி ஸ்ட்ரீட்லாம் காட்டுவார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு பப்ளிசிட்டி வர்றபோது ஜனங்கள்லாம் அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் எல்லா கோயிலுக்கும் ஏதோ ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் வர்றபோது அது விளங்குது. அது டைம் முடிஞ்சு போனோடனே திருப்பியும் ட்ராயிங் கீழே போயிடுது. காலம் என்பது கரங்குன்னா சக்கரம். சக்கரம் எப்படி மேலே இருந்து கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகுமோ,
அந்த மாதிரி இந்த கோயில்களுக்கு எல்லாம் கூட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆல் பை ரொட்டேஷன். அதனால் எந்த கோயிலும் பெரிய கோயில் இல்லை, எந்த கோயிலும் சின்ன கோயில் இல்லை, அதனுடைய போக்கில் நடக்கும். இப்போ திருப்பதி இருக்குது, ஏன் இவ்வளோ ஜனங்க போகிறாங்க? அதே சாமிக்கு எவ்வளோ இடத்துல பெருமாள் கோயிலெலாம் கட்டியிருக்காங்க, ஏன் அவ்வளோ ஜனங்க போகிறதில்ல அப்படின்னா, அந்த திருப்பதி மாதிரி இடங்கள்ல யாரோ ஒரு சித்தர், ஒரு யோகி, அவங்களுடைய சமாதி இருக்கும். ஸோ அந்த பவரில் அந்த கோயில் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதே நீ நுங்கம்பாக்கத்துலேயும் கோடம்பாக்கத்துலேயும் ஒரு வெங்கடாஜலபதி சிலையை வச்சு கோடு கட்டினேனாக்கா அந்த பவர் அங்கே இருக்காது. ஏன்னா யாரோ ஒருத்தர் சித்தர் அங்கே ஒடுங்கியிருக்கணும். அதனால தான் சில கோயிலெலாம் நல்லாயிருக்கு. பழனி போகர் இருக்கார், இப்படி ஒவ்வொரு இடத்துல யாரோ இருக்காங்க, அதனால் அந்த கோயிலெலாம் இருக்குது. அதே சாமிக்கு நீ வேறு இடத்துல கோயில் கட்டிப்பார், அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அதனால் எல்லாமே ஒரு ஒரு பவர் கேம் தான். எப்படி உங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கோயிலில் இருக்கிற சாமிங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எதுவும் அது பெரிய விஷயம் நம்ப தேவையில்லை. நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஈங்கிறார். நீ கோயில், உன் உடம்பு தான் கோயில், உன்னுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில். அப்போ நீ எவ்வளோ யோகம் பண்ணுறியோ, தியானம் பண்ணுறியோ, பூஜை பண்ணுறியோ, அந்த அளவுக்கு நீ கூட கோயில் தான். நீ சொன்னால் பலிக்கும். மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல் அப்படின்னு இன்னும் வாக்குக்கெல்லாம் பலித்தம் உண்டு. இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற டிவைன் எனர்ஜியை வெளியே கொண்டு வர முடியும். நம்ம முயற்சி செய்கிறதில்லை. நம்ம ஏதோ சாப்பிட்டு சாணி போட்டு 2 பனிக்குட்டி போட்டு ஒரு நாளைக்கு செத்து போகிறோம். நம்ம ஹியூமனை இருந்துட்டு வயத்துள் வாழ்வாங்க வாழ்ந்து வானரையும் தெய்வத்தை அடையணுங்கிறதையோ, இல்லை தானமும் தவமும் தாம் செய்து வானவர் நாட்டில் வழி கிடைக்க வேண்டும் என்பதோ நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ வி ஆர் ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை அண்டர் செல் பண்ணுறோம். ஒரு மனுஷனாக இருந்து செத்து போகிறோம். நமக்கு இருக்குது ப்ரமோஷன், அதுக்கு மேலே நம்மளால் போக முடியும், நம்மளே கடவுளாக முடியும். ஆனால் மக்களுக்கு புரியறதில்லை.